தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தலைவர் பதவியை ராஜினாமா செய்கின்றார். தலைவர் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தமிழக தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போவதாக செய்திகள் வந்துள்ளன. அதாவது நயினார் நாகேந்திரனுக்கு அவர் மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் வந்ததன் காரணமாக நயினார் நாகேந்திரன் தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக செய்திகள் வருகின்றன. அதாவது அண்ணாமலை கட்சியில் இருக்கும் பொழுது அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து சென்றார். தற்பொழுது கூட்டணி கட்சிகளை அவரால் அரவணைத்து செல்ல முடியவில்லை என்று கூறப்படுகிறது. தான் கூட்டணியில் இருந்து வெளியேறியதற்கு காரணம் நயினார் நாகேந்திரன் தான் என்று டிடிவி தினகரன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அதே போன்று ஓபிஎஸ் அவர்களும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஜான் பாண்டியன் அவர்களும் கட்சியை விட்டு விலகி போய்விட்டார். இந்த சூழ்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் கோஷ்டி பூசல் தலைவிரித்தாடுகிறது. நயினார் நாகேந்திரன் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின்பு மற்ற கோஷ்டிகள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கின்றன. குறிப்பாக அண்ணாமலை கோஷ்டி அவருடன் இணைந்து செயல்பட மறுக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், ராமசீனிவாசன் உள்ளிட்ட பல கோஷ்டிகள் தமிழக பாஜகவில் உள்ளன. இந்த கோஷ்டிகள் நயினார் நாகேந்திரன் இணைந்து செயல்பட மறுக்கின்றன. மேலும் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய மகனுக்கு விளையாட்டுத்துறை அமைப்பு மாநில அமைப்பாளர் பொறுப்பு வழங்கியுள்ளார். இதுவும் கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. ஆக தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் மீது புகார் சென்றுள்ளன. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கூட நிர்மலா சீதாராமன் தமிழகம் வந்த பொழுது இது பற்றி விசாரித்தார். அண்ணாமலை கோஷ்டியை கண்டித்தார். அண்ணாமலையை அனைவர் முன்னிலையும் நிற்க வைத்து நிர்மலா சீதாராமன் ஒருமையில் கண்டித்ததாக கூறப்படுகிறது. ஆக நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அனைத்து கோஷ்டிகளையும் அரவணைத்து செல்ல முடியவில்லை. கூட்டணி கட்சியினரையும் அரவணைத்து செல்ல முடியவில்லை. மேலும் அவர் தலைவரான பின்பு தமிழக பாஜகவின் வளர்ச்சி அதனுடைய ஓட்டு வங்கி அதால பாதாளத்திற்கு சென்றுள்ளது. ஆகவே நயினார் நாகேந்திரனை வைத்துக் கொண்டு தமிழக சட்டசபை தேர்தலை சந்திப்பது தனக்குத்தானே குழி தோண்டிக் கொள்வது போன்று என்று பாஜக தேசிய தலைமை கருதுகிறது. ஆகவே நயினார் நாகேந்திரனை நீக்கலாமா என்று யோசித்து வருகிறது. அவரை ராஜினாமா செய்யும்படி கேட்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆக நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தமிழக பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.